இங்கே பக்கத்தில் என்னுடைய நேபருடைய மகளுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னோட பொண்ணு மட்டும் நாள் ஜிம்கி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெரூன் ஸ்டோன் வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு 1 கிராம் கோல்டு நினச்சிடாதீங்க, 1 கிராமோட ஒரு பேங்கிள், என்னோடய சிஸ்டர் கொடுத்த வாட்ச்சு, அதுக்கப்புறம் இது மாலதி சில்கோட சாரி. ஏன்னா இங்கே சாரி நான் எடுத்துகிட்டு வரல. மாலதி சில்க்ஸ் வந்து கரெக்டாக அழகாக அவங்க டிசைனரை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல். இது பாருங்கள், இதோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் அப்படின்னா. ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அந்த 1 டேக்குள்ளே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக இது ஒரு எலகன்ட் சாரீ போட்டிருக்கேன். என்னுடைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே நான் வந்து ஒரு 1 ஃப்ளீட் போட்டதுக்கப்புறமா இதை எடுத்து இப்படி இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு மறைச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஹிப்பு தெரியக்கூடாதுன்னு இதை மறைச்சிடுவேன். இப்போ நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னுடைய ஸ்டைல். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மேடம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நீங்கள் வந்து போடுற சாரீ ஸ்டைல் எல்லாம் காமிங்கன்னு சொல்லி. ஸோ இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நான் 1 ஃப்ளீட் இப்படி சாரீ போட்டுட்டு இந்த சைடில் இப்படி மறைக்கிறத பற்றி சொல்லி கொடுத்தேன். அடுத்தது வந்து நான் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் நாங்கள் எப்படி ஜடை போட்டுக்கிட்டோம், எப்படி கனகாவரம் பூ வச்சுக்கிட்டோம், அதை பற்றியெல்லாம் நான் வந்து எப்போவாச்சும் ஒரு நல்ல ஞாபகம் வருது, அந்த டைம் இருந்துச்சுன்னா அது மாதிரி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாடா செல்லக்குட்டீஸ், லவ் யூ.